ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு மினி விலாக் தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இருக்க மச்சில் சடனாக ஒரு பிளான் பண்ணி சேஞ்ச் பண்ணி இன்னொரு இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடில் காட்டினேன்னா இப்போ பாருங்கள், மன்னீஸ் கெஃபே. இங்கே தான் போனோம். நாங்கள் ஆக்சுவலி வந்து தாராவி போக வேண்டியிருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டுருக்க மச்சில் ட்ரெயினில் தான் நாங்கள் போகிறதா இருந்துச்சு. ஸோ மச்சில் கஞ்சூர் ஸ்டேஷன் ஈஸ்ட்டில் தான் இது இருக்குது. ஸோ மாமா சொன்னாங்க, ஒரு நாஸ்டா போட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ட்ரை பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு போனோம். நான் வந்து ஒரு சீஸ் தோசை தான் வாங்கியிருந்தேன். அண்ட் மாமா வந்து அவங்களுக்கு ஃபேவரெட் ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கியிருந்தாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுதான் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சீஸ் எனக்கு பிடிக்கும். நான் எங்கே போனாலும் அந்த சீஸு இல்லைன்னா நான்வெஜ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ரொம்ப இது பண்ணுவேன். ஸோ சீஸ் வந்து என்னாலே திங்க முடியல தெவிட்டிட்டு. மாமா தான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் செம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. நல்லா தெம்பாக ஒரு நாஸ்டா பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அண்ட் ஃபில்டர் காஃபி தான் சொல்லவே வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மாமாவுக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இப்போல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ நானும் கொஞ்சோண்டி வச்சுருங்க அப்படின்னு கேட்டு குடித்தேன். அண்ட் பாருங்கள், பாப்பா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அது ட்ரெயின் ரொம்ப மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அது இன்னும் இது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அது யூஸ் டு இட் ஆயிட்டா. அண்ட் பயங்கர மும்பையில் அவ்வளோ அடிக்குது, முட்டியில். ஆனாலும் கிளம்பி போயிட்டு இருந்தோம் சம் ரீசன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. தம்பியை கூட்டிகிட்டு வரல, தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம்.